கொழும்பு மற்றும் கொழும்பை அண்டிய நகர்ப்பகுதிகளில் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சாரதிகளில் சுமார் 60% கடுமையான போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாக நெடுஞ்சாவைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டில் 2700 வீதி விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளதுடன் அதில் 2700 பேர் உயிரிழந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். உயிரிழந்தவர்களில் 2000 பேர் பாதசாரிகளாகும். அத்துடன் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் மற்றும் பின்னால் அமர்ந்து பயணிப்பவர்கள் என பலர் உயிரிழந்துள்ளதுடன் உயிரிழந்தவர்களில் 53% ஆண்களாகும். இந்த விபத்துக்களில் சுமார் 50%மானவற்றிற்கு சாரதிகளே காரணமாகும். அவர்களில் பெரும்பாலானோர் மதுபானம் மற்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பயன்படுத்தும் தமது சாரதிகள் குறித்து பஸ் சங்கங்கள் அதிகளவில் தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அவர்களில் 60%மானோர் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளனர் எனவும் இதுவே தற்போதைய நிலைமை. எதிர்காலத்தில் சாரதிகள் அடாவடித்தனமாக செயல்பட இடமளிக்கப் போவதில்லை. தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுப்போம். இனிவரும் காலங்களில் கனரக சாரதி அனுமதி பத்திரம் இருந்தாலும் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபட அனுமதிக்கப்பட மாட்டாது. அதற்கு முறையான பயிற்சியின் பின்னர் விசேட அனுமதி பத்திரம் வழங்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார்.